வணக்கம். தமிழா கன்னடமா? இந்த பார்வையே சரியாக இருக்காது. ஏன்னா உலகத்தின் மிக பழமையான மொழிகளுடைய பட்டியல்ல ஒன்றாக இருக்கிறது தான் தமிழ். இந்த தமிழ் என்பது அதற்கு பிறகு பல வரலாற்று ஆய்வாளர்களாலேயும் மொழியியல் ஆய்வாளர்களாலேயும் நிறைய ஆதாரங்களுடன் தமிழ் தான் உலகத்தின் மூத்த மொழி என்பது நிரூபணம் செய்யப்பட்டு விட்டது. எதுல இருந்தெல்லாம் இந்த ஆதாரங்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வணிக ரீதியான ஆதாரங்கள் இருக்கு, கல்வெட்டு ரீதியான ஆதாரங்கள் இருக்கு, இலக்கியங்கள் ரீதியான ஆதாரங்கள் இருக்கு. அது மட்டுமல்லாம கீழடி போன்ற அகழாய்வுகளுக்கு கிடைத்த பனையோடுகள், அந்த பனையோடுகள்ல இருக்கக்கூடிய தமிழ் என்கின்ற அந்த எழுத்து வடிவம் மூலமா ஆதாரங்கள் இருக்கு. பிற நாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழ் பெயர்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள் குறித்தான ஆதாரங்கள், பிற மொழிகள்ல இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள் குறித்தான ஆதாரங்கள் என்று நிறைய ஆதாரங்கள் தமிழ் தான் உலகத்தின் மூத்த மொழி என்பதற்கு இருக்கு. இந்த நிலைமையில திரைப்பட நடிகர் கமல் அவர்கள் அவருடைய பட விழாவில கன்னடம் என்பது தமிழ்ல இருந்து வந்தது என்று சொன்னாரு. இதற்கு பல கன்னட அமைப்புகளும் அவருடைய படத்தினுடைய அந்த பட அட்டைகளை கிழித்து போராட்டம் செஞ்சாங்க. அதற்கு பெருமளவுல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம தமிழர்கள் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அவருடைய படம் என்பது கர்நாடகால திரையிடப்படாது என்றும் அதற்கு தடை விதிக்கப்படும் என்றும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. உண்மையை சொல்ல போனா அவங்க பெருமைதான் படம். ஏன்னா தமிழ் என்பது பிற மொழி கலப்பின்றி தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்றதா இருக்கு. ஆனா பிற மொழிகள் அப்படி இயங்குமான்னு கேட்டா அப்படி இல்லை. ஒரு தெலுங்கோ அல்லது மலையாளமோ அல்லது கன்னடமோ அல்லது ஹிந்தியோ தனித்து இயங்குமான்னு கேட்டா பிற மொழி கலப்பின்றி அதால தனித்து இயங்க முடியாது. சமஸ்கிருதத்தின் கலப்பின்றி அதால தனித்தே இயங்க முடியாது என்பதுதான் உண்மை. இந்த நிலையில உண்மையிலேயே யாரு இந்த எதிர்ப்புக்கு பதிலடி தரணும் அப்படின்னு கேட்டா தமிழக முதல்வர் அவர்கள் தான் தரணும். அவங்கதான் வாக்கு கேட்டு வரும்போதெல்லாம் தமிழ் குறித்தான பெருமைகள் பேசுவாங்க. தமிழுக்கு நாங்க தான் செம்மொழி தந்தோம் என்று பெருமை பேசுவாங்க. தமிழ் எங்களாலதான் வாழுது என்று சொல்வாங்க. ஆனா அவர்கள் இதற்கு இன்றைக்கு வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல என்பதை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஆளப்போரான் தமிழன் உலகம் எல்லாமே என்று அந்த மாதிரியான தமிழ் குறித்து சிறப்பாக பாடப்படும் பாடலுக்கு நடிப்பவர்கள் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. குறிப்பா சொல்லணும்னா அவங்க இன்றைக்கு அரசியல் இருக்காங்க, அரசியல் ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்காங்க. அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல என்பது ஒருவேளை எதிர்காலத்துல அவங்களுடைய படம் கர்நாடகால திரையிடப்படாம போகுமோ என்கின்ற அச்சத்தினாலேயோ என்பது நம்ம பார்க்கணும். ஆனா மக்கள் பிரச்சனைன்னு வந்துட்டா, மக்கள் பிரச்சனைகள்ல குறிப்பா சொல்லணும்னா காவேரி பிரச்சனைகள்லயும் சரி, நிறைய மக்கள் பிரச்சனைகள்லும் சரி, உரிமை மீறல்கள்லையும் சரி, மொழி குறித்தான பிரச்சனைகள்லும் சரி, ஒரு மனிதர் இந்த நிலத்துல எந்த விதமான அச்சமும் இன்றி எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சியினுடைய திரு சீமான் அவர்கள் மட்டும்தான். அவர் இந்த பிரச்சனைக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. சரியான பதிலடி கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த அதாவது கர்நாடகாவில இந்த தமிழ் திரைப்படம் திரையிடப்படாது, தடை செய்யப்படும் என்று சொன்னதற்கு தமிழ்நாட்டுல உங்களுடைய கர்நாடகா படம் எந்த கன்னட படமும் தமிழ்நாட்டுல திரையிடப்படாம செய்வோம், நீங்க அப்படி அங்க தமிழ் திரைப்படத்தை தடை செஞ்சீங்க அப்படின்னா இங்க உங்களுடைய படங்கள் திரையிடப்படாது, தடை செய்யப்படும். எனவே இறுதியாக ஒன்றை மட்டும் கோரிக்கிறேன். தமிழ் தான் உலகத்தின் மூத்த மொழி. தமிழ்ல இருந்துதான் இங்குள்ள தெலுங்கோ, மலையாளமோ, கன்னடமோ, துளு என்ற அனைத்து மொழிகளுமே வந்தது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.